ஏழைகளுக்கோ உணவு வழங்கி தானம் செய்யணும். பைரவருக்கு கூட மிளகு கலந்த சாதம் அதை தானமாக செய்வது, நைவேத்தியமாக படைப்பதுங்கிறது நம்மளுடைய நம்மை சுற்றி இருக்கிற துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடியது. நமக்கு தேவையே இல்லாத கவலை, யாரையோ பார்த்து தேவையில்லாத ஒரு பயம் இருக்குல்ல, நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் ஒரு பயம் அப்படின்னு இருக்கோம்ல, அதிலிருந்தெல்லாம் விடுதலையை கொடுப்பவர் தான் பைரவர். பைரவருடைய வாகனம் நாய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாயையே பைரவராக நாம் கொண்டாடுகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அதனால் எப்போல்லாம் உங்களுக்குள்ளார ஒரு மனக்லேசம் எழுதோ, மனசில் பயம் இருக்கோ, மனசு தெளிவில்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தில் தேவையில்லாத சட்ட சச்சரவுகள், வீணான வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்துட்டு இருக்குதோ, அந்த தருணங்களில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பொண்டாட்டி கத்துறாங்களா, அமைதியாக இருங்க. அம்மா திட்டுறாங்களா, அமைதியாக இருங்க. மாமியார் திட்டுறாங்களா, ரொம்ப 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 மருமகள் அமைதியாக இருக்கும்.